அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். இன்னைக்கு மே 22. கடந்த 2018ஆம் ஆண்டு இதே நாளில் தூத்துக்குடியில் இயங்கி வந்த நச்சு ஆலையான ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறையால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தார்கள். அதன் பிறகு அந்த ஆலை மூடப்பட்டது. மக்கள் உயிருக்கும் தாங்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணிற்கும் ஏற்பட்ட பெரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி போராடி தங்கள் உயிரை ஈகம் செய்து மக்களை காத்த மண்ணின் சாமிகளுக்கு போர் தொழில் தனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறது. மறக்கவே முடியாத இந்த துயர் நிகழ்வு நடைபெற்று 7 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைத்ததா? ஸ்டெர்லைட் ஆலை என்கின்ற கார்ப்பரேட் நிறுவனத்தை காப்பாற்ற திராவிட கட்சிகளான திமுகவும் அண்ணா திமுகவும் எப்படி கூட்டு சேர்ந்து மக்களுக்கு எதிராக நிற்கின்றன என்பதையெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில நாம காண இருக்கிறோம். வேதாந்தா உலகத்தோட மிகப்பெரிய உலகம் மற்றும் சுரங்க தொழில் நிறுவனம். அதன் உரிமையாளர் பேரு அனில் அகர்வால். பாட்னாவில் பிறந்த இவர் பள்ளி படிப்பை முடிச்ச உடனே 1972ஆம் ஆண்டு தந்தையோட சேர்ந்து கொண்டு ஒரு அலுமினிய தொழிலில் ஈடுபட்டார். பின் மும்பைக்கு சென்றவர் வேதாந்தா என்கின்ற நிறுவனத்தை தொடங்கினார். லண்டன் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய நிறுவனம் வேதாந்தா தான். இந்த வேதாந்தாவோட துணை நிறுவனம் தான் இந்த ஸ்டெர்லைட். இது குஜராத்தின் சில்வசா மற்றும் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி ஆகிய 2 பகுதிகளில் தொழிற்சாலை வைத்து இயங்கி கொண்டிருந்தது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை ஓராண்டுக்கு 4 லட்சம் மெட்ரிக் டன் தாமிரத்தை உற்பத்தி செஞ்சிச்சு. 2017ஆம் ஆண்டு நிதியாண்டில் அதன் வர்த்தகம் 11.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். மகாராஷ்டிராவில் இருக்கிற தொழில் வளர்ச்சி நிறுவனம் முதல்ல 1992ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு கடலோர பகுதியான ரத்தனகிரியில் 500 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குனுச்சு. ஆனால் உள்ளூர் மக்கள் இந்த ஆலை சூழலியல் பிரச்சனைகளை மற்றும் மக்களுக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துவதாக கூறி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததை முன்னிட்டு மகாராஷ்டிரா அரசு இதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை அமைச்சிச்சு. அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி 1993ஆம் ஆண்டு இந்த ஆலை கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டுமான பணிகளை நிறுத்தும்படி அந்த பகுதியின் மாவட்ட ஆட்சியர் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பினார். இதனால அந்த பகுதியில் ஸ்டெர்லைட் நிறுவனம் முற்றுமுதலுமாக மூடப்பட்டது. இதற்கு பிறகுதான் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நிறுவனத்திற்கு தடையில்லா சான்றை கொடுக்கிறது. உண்மையில சூழலியல் விதிகளின்படி இந்த ஆலை அமைக்கப்படுவதற்கு அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. ஆனா அப்போது இருந்த அதிமுக அரசு, அந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு மிக நெருக்கமான அரசாக இருந்தது. இந்த ஆலைக்கு தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுத்துச்சு. விதிகளின்படி மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆலை மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைக்கப்பட்டுடுச்சு. இதனால இந்த ஆலை பல்வேறு சூழலியல் பிரச்சனைகள் மற்றும் மக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய்களை ஏற்படுத்தும் என அப்போது இருந்த சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரித்தாங்க. ஆனால் முதலாளித்துவ லாப நோக்கில் இந்த ஆலை தொடங்கி நடத்தப்பட இந்த ஆலையால் தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கின. இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய சூழலியல் மாசு மற்றும் மக்களுக்கு அபாயம் தரக்கூடிய நோய்களை உண்டாக்குவதாக குற்றம் சாட்டி நேஷனல் ட்ரஸ்ட் ஆஃப் கிளீன் என்விரான்மெண்ட் என்ற ஒரு அமைப்பு, அதோட மதிமுக தலைவர் வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிலிருந்து வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த ஆலை வந்த பிறகு தூத்துக்குடி மக்களிடையே புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்கள், தோல் நோய்கள் உள்ளிட்டவை பரவிய தகவல்கள் முதல்ல கொஞ்ச காலத்துக்கு ஒரு வதந்தி போல காட்சி அளித்தாலும் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் அது உண்மையான செய்தியாக பாதிக்கப்பட்டவங்க தங்களது பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாக, தங்களது எதிர்த்த வீட்டை சேர்ந்தவங்களாக மாறிப்போன துயரம் நிகழத் தொடங்கவே மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. அதனால இந்த நச்சு ஆலைக்கு எதிராக மக்கள் உடனடியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட தொடங்குறாங்க. இந்த ஆலை வந்த பிறகு தூத்துக்குடி பகுதியே கந்தகம் படிந்த பூமியாக மாறி போனது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆலை இருக்கின்ற பகுதி ஒரு சாதாரண பகுதியை விட
ஒரு நிலப்பகுதி சாதாரணமாக காட்சியளிக்கிற நிலப்பகுதியை விட வேற ஒரு வண்ணத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். மக்கள் உயிருக்கு கேடு விளைவிக்கின்ற நச்சு ஆலையான ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அப்போது தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு இந்த ஆலையை மூட கோர்னுச்சு. ஆலை நிர்வாகம் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்துங்க. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மேல்முறையீட்டு தீர்ப்புல 100 கோடி அபராதம் அளிச்சுட்டு இந்த ஆலை தொடர்ந்து செயல்படலான்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குதுங்க. அதற்கு பிறகு இந்த ஆலை தொடர்ந்து செயல்பட தொடங்குது. இந்த ஆலை தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இந்த ஆலை தருகிற சூழலியல் மற்றும் நோய்களுக்கு எதிராக மக்கள் அந்தந்த பகுதிகளில் போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த நிறுவனத்தோட அப்போதைய உற்பத்தி திறன் என்பது ஆண்டொன்றுக்கு 4 லட்சம் டன்னுங்க. அதுவே மோசமான சூழலியல் விளைவுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில மேலும் கூடுதலா ஒரு 4 லட்சம் டன்னு தாமிர உற்பத்தி செய்யும் அளவிற்கு அந்த ஆலையை விரிவாக்கம் செய்கிற முயற்சியை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் அதற்கு முயற்சி செய்வதற்கு எதிராக தான் மக்கள் தீவிரமா போராட தொடங்கினாங்க. ஏற்கனவே அந்த ஆலையால காற்று, நீர், நிலம் மாசடைந்து விட்டது என்பதை நீதிமன்றத்திலும் மக்கள் தரப்புல பல்வேறு அமைப்புகள் தரப்புல நிரூபிக்கப்பட்டு விட்ட சூழல்ல மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் அந்த நச்சு ஆலையை விரிவாக்கப்படுகிற முயற்சியை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தீவிரமாக அதை வேகப்படுத்திய காரணத்தினாலதான் மக்கள் கொதித்தெழுந்து அடுத்தடுத்த போராட்டங்களை செய்ய தொடங்கினார்கள். மே 22ஆம் தேதி 2018 அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் மாசு விளைவிக்கின்ற நச்சு ஆலையான ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்தில் ஒரு பெரும் பிரச்சனை வெடிக்குதுங்க. முற்றுகை போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டுல ஸ்னோலின்னு ஒரு 16 வயசு இளம்பெண் உட்பட 12 பேர் கொல்லப்படுறாங்க. அதோட ஒரு 102க்கும் மேற்பட்டோர் காயமடைகிறாங்க. இதனை தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்திருந்த ஒருவர் மறுநாள் இறந்து போறார். இதுல மாபெரும் கொடுமை என்னவென்றால், சூழலியல் பிரச்சனைகளுக்காக தாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திற்காக அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடிய மக்களை வேலியே பயிரை மேய்ந்தது என்ற கதை போல காவல்துறையே கொலை செய்த முறை இருக்கு பாருங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. போர் சூழல்ல யுத்த காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஸ்னைப்பர்னு சொல்லக்கூடிய லென்ஸை குறிவைத்து சுடும் திறன் வாய்ந்த துப்பாக்கியை வைத்துக்கொண்டு போராடிய மக்கள் ஒவ்வொருவராக தேடி தேடி குறிபார்த்து காவல்துறை சுட்டு கொன்ற விதம் இருக்கு பாருங்க. நினைத்து பார்த்தால் பயங்கரமானது. காக்கா குருவியை கூட இப்படி சுட முடியாதுங்க. வன விலங்குகளை கூட இப்படி வேட்டையாட முடியாதுங்க. ஆனால் தங்கள் மண்ணை காப்பதற்காக தங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்கும் ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை எதிர்த்து காவல்துறை குறிவைத்து நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இது நாடா இல்ல காடாங்கிற கேள்விதான் இப்போது வரைக்கும் நம்ம மனசுல எழும்பிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட கொலைபாதக வன்முறை நடந்திருந்த போது இது பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்று அப்போதைய முதலமைச்சர், இப்போதைய தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது திராவிட கட்சிகள் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாக்க அடியாட்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றன என்பதற்கு ஒரு சரியான உதாரணமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மொத்தம் 13 பேரை காவு வாங்கிய ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட மே 28ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுதுங்க. அரசாணை வெளியிட்டதுக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலைக்கு அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில அதிகாரிகள் எல்லோரும் போய் ஆலையை மூடி சீல் வைக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்துல ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களை பத்தி விசாரிக்க 13 பேரை கொலை செய்த தமிழ்நாடு காவல்துறையின் வன்முறையை பத்தி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரைகள் 18/5/2022 அன்று தாக்கல் செய்யப்பட்டுச்சுங்க. இந்த அறிக்கையில பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை மற்றும் கொலைகளை செய்த காவல்துறை அதிகாரிகளின் மீது கடுமையான நடவடிக்கை போன்ற பரிந்துரைகள் இடம்பெற்றது. இந்த கொலைகளை நிகழ்த்தியவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின்படி கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைகள் இருந்த நிலையில இந்த நொடி வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து பதவிக்கு வந்த திமுக அரசு அருணா ஜெகதீசன் பரிந்துரைகளை நிறைவேற்ற மறுத்து கொண்டு படுகொலை சம்பவத்தில் தொடர்புடைய அருணா ஜெகதீசன் அறிக்கையில நேரடியாக குற்றம் சாட்டிய காவல்துறை அதிகாரியான சைலேஷ் குமார் என்பவருக்கு இந்த திராவிட மாடல் அரசு பதவி உயர்வு கொடுத்து பாதுகாத்து வருகிறது. இதுதாங்க திராவிடம். அதிமுகவின் காவல்துறை போராடி கொண்டிருந்த மக்களை கொலை செய்தது. திமுகவின் அரசு பதவி உயர்வு கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறது. தமிழ்நாட்டின் சாராய கொள்முதல்ல திமுக ஆட்சியில் இருந்தா அதிமுகவின் தலைவர்களுக்கு சொந்தமான
சாராய ஆலையிலிருந்து சாராய கொள்முதல் நடக்கும். அதே போல அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவின் தலைவர்களுக்கு சொந்தமான சாராய ஆலைகளிலிருந்து சாராய கொள்முதல் நடக்கும். இது சாராய கூட்டு. அதே போல இந்த திராவிட திருட்டு கூட்டு ஸ்டெர்லைட் ஆலை படுகொலையிலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த லட்சணத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் இன்னைக்கு தூத்துக்குடியில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அந்த 7 ஆண்டு கடந்ததுனால திமுக சார்பில் ஒரு அஞ்சலி ஊர்வலம் நடத்தியிருக்கிறாங்க. இதை நடத்துவதற்கு திமுகவுக்கு ஏதாவது யோக்கியதை உண்டா, தகுதி உண்டா? இதுவரைக்கும் ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையை ஏன் திமுக அரசு கிடப்பில் போட்டு வச்சிருக்கு? எந்த ஆட்சி வந்தாலும் சரிதாங்க, அது திமுக வந்தாலும் சரிதான், அண்ணா திமுக வந்தாலும் சரிதான், காவல்துறையை தனது அடியாட்களாக பயன்படுத்துவதை திராவிட அரசுகள் ஒரு முறையா வச்சிருக்கிறாங்க. எனவே அடியாட்களை பாதுகாக்க வேண்டியது எஜமானர்களோட கடமையா இருக்கு. அதை திமுக அண்ணா திமுக 2 பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசுகளே மக்களை கொன்ற அந்த கோர சம்பவம் நம் கண் முன்னால் தான் நடந்திருக்கு. அதுவும் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற ஒரே ஒரு கேள்விங்க, உயிர் கொடுத்தவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து தூத்துக்குடி மண்ணை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே காப்பாற்றி இருக்கிறார்கள். அதிமுகவின் காவல்துறை அவர்களை கொலை செய்தது என்றால் திமுகவின் அரசு கொலை செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து அவர்களை பாதுகாத்து வருகிறது. இந்த திருட்டு திராவிடத்தின் கதையை முடிக்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.